Dear student, 12th standard chapter 1 example 1.34 3 linear equation question கொடுத்துறாங்க 3 linear equation lambda value mu value find பண்ணி no solution a unique solution infinite number of many solution check பண்ண சொல்றாங்க ஓகே 3 linear equationல lambda value mu value find பண்ணல lambda value mu value find பண்ணி இன்னொரு no solution unique solution infinite number of solution check பண்ண போறோம் ஓகே சரி ஓகே கொடுத்துற ஃபர்ஸ்ட் 3 ஈக்குவேஷன் ax ஒரு b ஃபார்மேட் யூஸ் பண்றோம் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனோட xyz கோஎஃபிஷியன்ட் செகண்ட் ஈக்குவேஷனோட xyz கோஎஃபிஷியன்ட் தேர்ட் ஈக்குவேஷனோட xyz கோஎஃபிஷியன்ட் ஈக்குவல் டு number of variable xyz equal to 7 mean value 5 okay இது full a இது full capital X full b a and b இன்னும் ஜாயின் பண்ணி a matrix slash b matrix first இந்த 2 times 0 ஆகணும் இது 0 ஆகணும் first இது 2 0 ஆகணும் r1 அப்படியே அட்டாச் பண்ணிங்க இது 2 0 ஆகணும் r1 கூட மல்டிப்ளை பண்ணனும் அப்ப அங்க 1 இருக்கு 1 க்கு டைரக்டா 1 - 1 0 அப்ப r2 டென்ஷன் கூட நமக்கு சாரி டைரக்டா நெக்ஸ்ட் நான் யூஸ் பண்ண நமக்கு இந்த கான்ஸ்டன்ட் டைம் இருக்கு பாரு 0 ஆகிறதுக்கு முன்னாடி என்ன பண்றீங்கன்னா அந்த கான்ஸ்டன்ட் டைம் லாம்டா மீ வேல்யூ எப்பவுமே சென்டரா இருக்கு தேவை அது லாஸ்ட் கொண்டு வந்துருங்க லாஸ்ட் கொண்டு தான் ஈஸியாக நம்ம வந்து ரிசல்ட் கரெக்டாக இருக்கும் அப்போ R2 R3யும் என்ன நமக்கு இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கிறோம் R2 வந்து R3 வந்து R2 இன்டர்சேஞ்ச் பண்ணி இதுக்கப்புறம் ப்ராசஸ் நான் 3 டைம்ஸ் ஈஸியாக 0 ஆக்கலாம் டேரெக்டாக 0னா என்னன்னா கொஞ்சம் ப்ராசஸ் வந்து நான் லென்த்தாக போகும் அதான் என்ன எப்பவுமே என்ன இந்த கான்ஸ்டன்ட் டைம்ஸ்னா லாஸ்ட் டைம்ஸில் கொண்டு வந்து ஈஸியாக இருக்கும் இப்போ இந்த 3 டைம்ஸ் 0னா R1 அப்படியே அட்டாச் பண்ணிக்க இந்த 2 டைம்ஸ் 0 ஆகும்னா இதை விட இது மைனஸ் பண்ணி 0 1 - 1 0 3 - 1 -5 என்னடா 1 -6 -2 அப்போ R2 tends to R2 minus R1 நெக்ஸ்ட் அதே சேம் இங்கே 1 இருக்கும் 1 இருக்குது அப்போ டேரெக்டாக மைனஸ் பண்ணலாம் அப்போ R3 tends to R3 minus R1 அப்போ 0 -1 நெக்ஸ்ட் லேம்டா -1 மீ -7 நெக்ஸ்ட் இந்த -1 0 ஆக்கணும் -0 ஆகும்னா இந்த 2 ரோ எடுத்து அப்படியே அட்டாச் பண்ணிக்க இதுக்கு டேரெக்டாக என்ன வரும் ப்ளஸ் பண்ணணும் ஏன்னா டிஃப்ரெண்ட் சிம்பிள் ப்ளஸ் பண்ணணும் அப்போ R3 tends to R3 plus R2 0 0 0 lambda minus வரும் -7 -9 இப்போ ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆயிடுச்சு நமக்கு இதான் நமக்கு எக்ஸலன்ட் ஃபார்ம் ஸோ ஓகே ஃபர்ஸ்ட் நோ சொல்யூஷன் ஃபர்ஸ்ட் கண்டிஷன் நோ சொல்யூஷனுக்கு லேம்டாவுக்கு 7 மீ வேல்யூ என்ன எனி வேல்யூ 9 மட்டும் இருக்கக்கூடாது ஓகே எனி வேல்யூ ஓகே 9 இருக்கக்கூடாது எனி 10 இருக்கலாம் 11 இருக்கலாம் 12 ஆகலாம் எனி வேல்யூஸ் ஆனால் லேம்டா வேல்யூக்கு 7 ப்ராசஸ் பண்ண சொல்கிறாங்க ஓகே இப்போ 7 ப்ராசஸ் ஒரு சைடில் யூஸ் பண்ணுற மாதிரி சின்ஸ் எப்படி வந்து இந்த ஃபார்மேட் எப்படி ஃபார்மேட்னு சைடில் யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு லேம்டாக்கு வந்து 7 யூஸ் பண்ணால் 7 - 0 நான் மீதுனா 9 எடுத்துக்கூடாது நாட் ஈக்குவல் டு 9 மட்டும் இருக்கக்கூடாது மீதி 10 11 12 இருக்கலாம் அப்போ என்ன வரும் மீ வேல்யூக்கு என்ன வரும் 10 யூஸ் பண்ணுறோம் 10 - 1 அப்போ நம்பர் ஆஃப் a, b 0 3 இது ஃபுல்லாக a வர்றாங்க 2 அப்போ டிஃப்ரெண்ட் வேல்யூ அப்போ நாட் ஈக்குவல் டு வருமா திரும்பி ரிப்பீட் பண்ணுற மாதிரி லேம்டாவுக்கு 7 ஃபர்ஸ்ட் கண்டிஷன் மீ வேல்யூ மட்டும் 9 இருக்கக்கூடாது எனி வேல்யூஸ் இருக்கலாம் ஓகேவா 10 11 12 சப்ஜெக்ட் பண்ணுறோம் 10 கொடுங்க 11 கொடுங்க ஆனால் மீ வேல்யூனா 7 தான் கொடுக்கணும் ஓகே அப்போ இந்த கண்டிஷனுக்கு வேண்டி அப்ளை பண்ணுறேன் இந்த கண்டிஷன் அப்ளை பண்ணால் 7 - 7 0 10 யூஸ் பண்ணால் 10 - என்ன 1 அப்போ a, b ரேங்க் 3 a வர்றாங்க 2 அப்போ என்ன நாட் ஈக்குவல் டு அப்போ நோ சொல்யூஷன் நெக்ஸ்ட்டு யூனிக் சொல்யூஷன் என்ன பண்ணுறோம் இப்போ ரிவர்ஸில் எடுக்கணும் நமக்கு லேம்டா வேல்யூ நாட் ஈக்குவல் டு 7 இருக்கக்கூடாது மீ வேல்யூ நாட் ஈக்குவல் 9 ரெண்டுமே என்ன நமக்கு 7 இருக்கக்கூடாது 9 இருக்கலாம் அப்போ எனி வேல்யூஸ் இருக்கலாம் அப்போ 7 8 இருக்கலாம் இங்கே 9 10 இருக்கலாம் அப்போ நான் 8 10 எடுக்கணும் 7 9 மட்டும் இருக்கக்கூடாது மீது எந்த வேல்யூனா கொஞ்சம் கண்டிஷன் கொடுக்கலாம் 5 கொடுக்கலாம் 6 கொடுக்கலாம் ஆனால் என்ன வரும் 8 கொடுக்கலாம் இனி ஆனால் 9 7 அதை நாட் ஈக்குவல் டு அப்போ சார் நான் 8 9 கொடுத்துட்டோம் இதில் கொண்டு சப்மிட் பண்ணிக்க லேம்டாவுக்கு வந்து 8 மீது வந்து 10 சப்மிட் பண்ணால் ரிசல்ட் என்ன வரும் a, ரேங்க் என்ன வரும் 3 இது ஃபுல்லு a வராங்க நம்பர் ஆஃப் நான் 0 3 இப்போ அன்னோன்ஸ் நம்பர் நமக்கு என்ன வரும் நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ் 3 தான் XYZ அப்போ கரெக்டாக இருக்குது தேர்ஃபோர் என்ன வரும் யூனிக் சொல்யூஷன் ரேங்க் 3 இருந்துன்னா யூனிக் சொல்யூஷன் ஓகே தேர்ட் வந்து இன்ஃபினிட்லி மெனி சொல்யூஷன் நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்க இங்கே நாட் ஈக்குவல் எடுத்த போது இப்போ லேம்டாவுக்கு வந்து 7 இருக்குது மீ வேலைக்கு 9 இருக்குது
இருக்கும்போது என்ன ப்ராசஸ் ஆகும்? அப்போ லேம்டா 7 போட்டால் 0 ஆகிடும், 9 யூஸ் பண்ணால் 0 ஆகிடும். அப்போ நெக்ஸ்ட் A, B ரேங்க் 2, ஏவோட ரேங்கு 2. அப்போ 2 வந்துச்சுன்னா என்ன நமக்கு இன்ஃபினிட்டி நம்பர் ஆஃப் சொல்யூஷன். ஓகேவா? 2 இருந்தாலும் 1 இருந்தாலும் இன்ஃபினிட்டி 3 இருந்தால் மாதிரி தான் யூனிக் சொல்யூஷன். ஓகேவா? வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.